நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது 86 தேர்வுகளை கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்சாக இது இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வினா எடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய டிஆர்பிகளில் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று இன்றைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டும், அதே சமயத்தில் கல்லூரி பேராசிரியர்களை கொண்டும், தரமான கல்லூரி பேராசிரியர்களை கொண்டும் தயாரிக்கப்படக்கூடிய வினாத்தாளாக இது இருக்கும். ஒவ்வொரு வினாத்தாளும் 50 வினாக்கள் அடங்கியதாக இருக்கும். இப்பொழுது வாரத்திற்கு 2 தேர்வுகள் என்கிற அடிப்படையில் நம்ம இந்த ஃபிசிக்ஸ் டெஸ்ட் பேட்சை தொடங்க இருக்கிறோம். இது நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இது முதல்ல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக தனித்தனியாக ஸ்லிப் டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டையே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்டை 3 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதே போல் செகண்ட் யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க கிளாசிக்கல் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அதில் டெஸ்ட் 4, 5 அதுக்கப்புறம் 6ன்னு அதில் ஒரு 3 டெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக தேர்ட் யூனிட் பாருங்கள், அதில் ஒரு 2 டெஸ்ட்டு. அதே மாதிரி 4th யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு 3 டெஸ்ட்டு. அதே மாதிரி 5th யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 3 டெஸ்ட்டு. 6வது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு 3 டெஸ்ட்டு. 7வது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு 4 டெஸ்ட்டு. 8வது யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு. 9வது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட்டு. 10வது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 2 டெஸ்ட். அதாவது ஒரு யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதில் ஒரு தேர்வு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அதனுடைய சைஸை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்ட்டாக பிரிச்சுருக்கிறோம். இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமாக உங்களுக்கு 30 ஸ்லிப் டெஸ்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 31வது டெஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு வருது. இந்த யூனிட் டெஸ்ட் அப்படின்றது மொத்தமாக 10 யூனிட்டுக்கும் 10 எக்ஸாம் வைக்க போகிறோம். அது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி அதுக்கப்புறம் முதல் யூனிட்லேருந்து அதாவது 5வது யூனிட் வரைக்கும் முதல் 5 யூனிட்டுக்குள்ளேயே மொத்தம் 3 டைம் திரும்ப அதை டெஸ்ட்டை வைக்க போகிறோம். முதல் 1 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டே 3 டெஸ்ட் வைக்க போகிறோம். அதே மாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டெஸ்ட் வைக்க போகிறோம். அதே மாதிரி 4 ஃபுல் டெஸ்ட், இது OMR டெஸ்ட்டாக இருக்கும். 4 ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ இதுக்காக மெனக்கெட்டுருக்கிறோம், எவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல்